அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக ரொம்ப நாளுக்கு அப்புறம் யாஸ் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் ஜப்பான் பியூட்டி கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட் பண்டல் எடுத்துருந்தோம், அதில் நிறைய சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னொரு பண்டல் அதே மாதிரியே அதே கலெக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் 1-2 மாடல் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ அந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரேட் எல்லாமே அதே தாங்க. ஒரு 50-100 சாரீ இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு சாரியோட ரேட்டு 255. ஆனால் அடுத்த முறையிலேருந்து 260 மாறும். ஸோ அதனால் இந்த தடவை முந்திக்கோங்க. 5 ரூபா மட்டும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது, அப்படி தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ லெஸ் பண்ணி தருவாங்க, ஒரு 2.5%. ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. ஸோ 50-100 சாரீ எடுக்கும்போது ஒரு சாரியோட ரேட்டு 255. 10 சாரீ இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா 275. இதுதான் ரேட்டு, ஓகேங்களா? அதுக்கு இடையில் நீங்கள் 20-30 இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது 5-10 அப்படியே கம்மியாகும். அது டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பரு, குரூப் லிங்க் எல்லாமே இருக்குது. ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் மால்னு ஒரு குரூப் இருக்கும், அது வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணுவாங்க என்னோடய சிஸ்டர். ஸோ அதில் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாரீஸ் குரூப்பில் மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ப்ரீவியஸ் மாடலில் இதே கலர் நம்ம காமிச்சிருப்போம். அப்போ வந்து டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போது தீபாவளி டைம் அப்படின்றதுனால அதே பண்டல் திரும்ப எடுத்திருக்கோம். இதுக்கப்புறமும் மாடல் எடுப்போம். ஆனால் அந்த மாடல் வரும்போது தான் ரேட்டு தெரியும். இன்னும் ஒரு 5 ரூபா மாற்றம் வரும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சூரத்தில் எப்படி பை பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. சூரத்தில் ஈஸியாக பை பண்ணலாம், ஆனால் வந்துட்டு பல்காக தான் எடுக்கணும். ரிட்டன் இந்த மாதிரியான இதில் கொஞ்சம் சிக்கல் வரும், கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. இப்போது தொடர்ந்து பல்காக பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன அப்பப்போ தான் எடுத்து நாங்கள் செல் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் லோக்கல் எடுக்கிறது தான் நல்லது. இது என்னுடைய சஜஷன். ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். டைரெக்டாக எடுக்கும்போது உங்களுக்கு 5 ரூபா கம்மியாக வரும். எங்களை மாதிரியான ஆட்கிட்ட இருக்கும்போது 5 ரூபா எக்ஸ்ட்ராவாக வரும். ஏன்னா நாங்கள் எடுத்து செல் பண்ணணும், எங்களுக்கும் ப்ராஃபிட் வேணும்ல. ஸோ அதனால் இந்த மாற்றம் சின்னதாக இருக்கும். இது வந்து உருவம் உள்ளது. இப்போது இந்த மாதிரி தான் காட்டுறோம், கொஞ்சம் கிளியராக காட்டுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னா சாரியில் பெருசாக நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது தான், டிசைன்லாம் இருக்காது. இதுதான் டிசைனு, சாரி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஜஸ்ட் இந்த லுக்கு பார்த்தாலே போதும், இதுதான் சாரி ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இதுதான் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கிற டிசைன். இது ஆக்சுவலாக இப்படி போட்டால் தான் சரி. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் நீங்கள் எடுங்க, ஹோல்சேலாக எடுங்க, அந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் பாருங்களேன், சிக்னேச்சர் மாதிரியே இருக்கும். ஆனால் இது ஜப்பான் பியூட்டி. நீங்கள் சிங்கிளாக எடுக்கிறீங்கன்னா ப்ரைஸ் மாற்றம் வரும், மொத்தமாக எடுக்கிறீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இதெல்லாம் வந்து யாஸ் தான், ஓகேங்களா? இந்த இதில் மட்டும் சொல்கிறேன். இது நல்லாயிருக்கும். இது ஒரே ஒரு பூ டிசைன் மட்டும் வரும். 2வது கலர் இது நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, 2 பண்டல் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ பண்டல்ன்றது இது தான், இதை கட்டி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் இப்படி தான் பை பண்ணணுன்றதுலாம் இல்லை. நீங்கள் விரும்பினா எப்படின்னாலும் பை பண்ணிக்கோங்க, எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க. எத்தனை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸு, இவ்வளோ தான். இப்போது இது அப்படியே எடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை. இப்போது நான் இதை காமிக்கணும். அப்போது இந்த மாதிரி ஒன் சைடு கட்டி வச்சுருந்தா தான் என்னால் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து போட முடியும். அதனால் நான் கட்டி வச்சுருக்கேன், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை, ஓகேங்களா? ஏன்னா ஒரு கையில் மொபைலு, ஒரு கையில் நம்ம இந்த மாதிரி எடுத்து போடணும். ஸோ அதனால் ஆனால் ஆக்சுவலாக வரும்போது இந்த கவரில் தான் வரும் ஃபுல்லாக. அந்த கவரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த கலரை காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 1 பை 1 இப்படி கீழே வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த கவரில் ஏற்றிடும் உங்களுக்கு அப்படியே அனுப்பிவிட்ருவோம். ஸோ உங்களுக்கு கவரோடு தான். ஒரு சில பேர் வந்து கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அனுப்புகிறதா கேள்விப்பட்டேன். அப்படி அனுப்புறது நல்லது இல்லை. ஏன்னா வந்துட்டு கஸ்டமருக்கு காட்டும்போது இந்த டஸ்ட்டு படாமல் இருக்கணும், நீட்டாக அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படின்னா கவரோடு தான் இருக்கணும். நிறைய பேர் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்களாம், நமக்கு தெரியல. பட் நம்ம எதையும் ரிமூவ் பண்ணுறதில்ல, அப்படி எப்படி வருதோ அதை அப்படியே அனுப்பிவிட்ருது. கேட்லாக் இருந்தாலும் கேட்லாக்கோடு சேர்த்து அனுப்பிவிட்ருவோம்.
நல்லா இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு 3 கட்டு தான். இது நல்ல மாடல். கை வலிக்குதே. நல்ல டிசைன். இந்த டிசைன் யாரோ ஒரு கஸ்டமர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த டிசைன் இருக்கா என்ன அப்படின்னு. இருக்குங்க, ஓகேங்களா. ஆக்சுவலாக இதில் 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒன்று இருக்கா? ஓகே, 2 டிசைன் இருக்குது, அதாவது 2 கலர் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இது நல்லா இருக்கும் இந்த டிசைன். இந்த தடவை வந்துட்டு ரேண்டமாக தான் வச்சுருக்கேன். எப்போதுமே வந்துட்டு ஒரு கலர் வந்துச்சுன்னா ஒரு செட்டு அப்படியே வரும், அதாவது நான் அப்படியே காட்டுவேன் கரெக்டாக. ஆனால் இந்த தடவை வந்துட்டு எல்லாம் மிக்சர்லேயே வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா முடியலைங்க, எல்லா சரியும் கலந்து இருந்துச்சு. அதோட எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து கவரையெல்லாம் ரிமூவ் பண்ணி காட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. அதனால தான் சார் ஓகே இப்படி இருக்கட்டும் அப்படின்னு கட்டி வச்சுட்டேன். இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது எல்லாமே உருவம் உள்ள டிசைன், கலம்கரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு அந்த குயிலும் இருக்குது, பட்டர்ஃப்ளையும் இருக்குது. சரிதா? பட்டர்ஃப்ளை, இது சிட்டுக்குருவின்னு நினைக்கிறேன். அப்புறம் இது குயிலா புறாவா தெரியலையே. தீபாவளிக்கு இதெல்லாம் ஸ்பெஷலாக போவாப்பில். லாஸ்ட் டைம் எடுத்துருந்து ஒன்றுமே மிஞ்சலை, சிட்டாக பறந்துருச்சுலாம். இந்த சிட்டுக்குருவி அப்படியே பறந்துருச்சு, அவ்வளோ வேகமாக ஓடிச்சு. சூப்பர் கலரு. ஆனால் ஒன்று தான் இருக்குது இந்த டிசைன்லேயே, ஒன்று தாங்க இருக்குது. ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொன்று இல்லை, 2 சாரி. அதே தான். ஓகே, லாஸ்ட் ஒன். இதுலேயும் பார்த்தது மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு டிசைன் மட்டும் இல்லை, ஒரு 2 டிசைன் மட்டும் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தாச்சு, எதுவும் பார்த்தாச்சு. இது புதுசு, ப்ரீவியஸ் மாடல் இது போட்டிருக்கோம்னு தான் நினைக்கிறேன். சிங்கிள் கலர் தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா கலர் இல்லை. இப்போ நீங்கள் இங்கிட்டு திரும்புங்க. ஓகே, இது எப்போதுமே நல்லா ஓடக்கூடியது. ஆனால் 2 கலர் தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் எதுவும் கொஞ்சம் புதுசு, பார்த்தாலே தெரியும். கிளாசிக், கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி. இது நியூ தான், இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் பார்க்குறதுக்கு மாடல் பார்க்க பழசு மாதிரி இருக்குது, ஆனால் நியூ நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் ஃபோட்டோவை போடும்போது இந்த கலெக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பில்லை, டக்குன்னு ஓடிடும். நல்ல கலர். ஓகே, மற்றதெல்லாம் பார்த்தது தான். அப்புறம் இன்னும் ஒன்று ஏதோ குறைஞ்சி, இது இதெல்லாம் மோத்திக்கிறேன். ஒன்று இருக்குங்க. இது நான் எடுத்த டைமில் சரியானது எடுத்தேன், அந்தளவுக்கு மூவ் ஆகலை. 2-3 கஸ்டமருக்கு தான் போச்சு, அப்படியே ஒன்றும் இல்லாமல் கழியாயிடுச்சு. எல்லாம் அவ்வளோ குயிக்காக போச்சு. எல்லாம் யூனிஃபார்மில் கேட்டாங்க, ஆனால் இது திரும்ப இந்த மாடல் வரவே இல்லை. ஆனால் பார்க்க சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, என்ன பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கலெக்ஷன்ஸ்.